கிறிஸ்துவுக்கள் மிக அன்பானவர்களே, தினமொரு தூதன் வழியாக உங்களை சந்தித்து இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே ஆதியாகமம் 41வது அதிகாரம் 51வது வசனம். யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டா பல விதத்தில் நொறுக்கப்பட்ட ஒரு பாத்திரம், மனதளவில் சுக்குநூறாக நொறுக்கப்பட்ட ஒரு மனிதன். தன்னுடைய சொந்த குடும்பம், போன இடம், வந்த இடம், எல்லா இடங்களிலுமே அவனுக்கு தோல்வியும் சறுக்கல்களும் மனதில் ரொம்ப தொய்வும் ஏற்பட்டுச்சு. இப்படி பல விதத்தில் மனதளவில் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன். ஆனால் கர்த்தர் அவன் மேலே மாபெரும் திட்டத்தை வைத்திருந்தார். சொல்லவே முடியாது, அவ்வளவு மிகப்பெரிய திட்டத்தை வச்சிருந்தார். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் திட்டத்துக்காக உருவாக்கப்பட்டவனுடைய வாழ்க்கையில் பல விதங்களில் மன வருத்தம், மன வேதனைகள்லாம் இருந்துச்சு. இதோட அந்த தேவ திட்டத்தை அவனால் நிறைவேற்ற முடியாது என்று ஆண்டவர் நினச்சி தான் கர்த்தர் அவனுக்குடைய எல்லா விதமான துன்பங்களையும் அவன் அப்பா அம்மா வீட்டையும் என்ன செஞ்சார், மறக்க செய்தாராம். கடந்து போன வாழ்க்கையில் நடந்த எல்லா விதமான மனவேதனை, ரணம் போல இருந்த எல்லா காயங்களையும் கர்த்தர் மறக்க பண்ணினாராம். பாருங்களேன், அப்படி மறக்க பண்ணினால தான் அவங்க கையில் கிடைச்சதான அந்த பொறுப்பை நல்லபடியாக செய்து முடிக்க முடிந்தது. இன்றைக்கும் அருமையானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். உங்கள் வாழ்க்கையிலும் இதுவரைக்கும் நீங்கள் அட்டி மனதுக்குள்ள ஒரு சில கசப்புகள் இருக்குது, மனவேதனை இருக்குது, ரணம் போல காயங்கள் இருக்குது. இப்படி பல்வேறு விதத்தில் மனதளவில் பாதிக்கப்பட்ட நீங்களும் சில நேரங்களில் சோர்ந்து போகிறீங்க, பலவீனப்பட்டு போகிறீங்க, ஒதுங்கி நிற்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்க, மறைச்சிக்கலாம், தன்னைத்தானே மறைச்சிக்கலாம், வெளியில் வர வேண்டாம் அப்படின்னு எல்லாம் முடிவு பண்ணுறீங்க. அன்பானவர்களே, அது தேவனுடைய திட்டம் அல்ல. இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதுமையை செய்கிறார். என்னென்னா, அப்படிப்பட்ட துக்கம், மன காயங்கள், மன போராட்டங்கள், வருத்தங்கள் எல்லாவற்றிற்கும் ஒரு மறதியை தேவன் உண்டு பண்ணுகிறார். நீங்கள் அந்த துக்கத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறீர்கள். அதை நீங்கள் மறந்துடுவீங்க, புது மனுஷனாக மறுபடியும் பிறப்பீங்க. அப்படி பிறக்க செய்கிறார். ஏன்னா இனி காலம் செல்லாது. உங்கள் மூலமாக தேசத்தில் நடக்க வேண்டிய பல நல்ல காரியங்கள் இருக்கிறது. அது உங்களுக்குள்ள வந்த துக்கமும் துயரமும் தடை பண்ணுகிறது. ஆகவே அப்படிப்பட்ட தடைகளை கர்த்தர் உடைத்து உங்கள் மேலே தேவன் வைத்திருக்கிற மாபெரும் திட்டத்தை வெளிப்படுத்த, ஊருக்கும் உலகத்துக்கும் நீங்கள் ஆசீர்வாதமான பாத்திரமாய் விளங்க, உங்கள் பெயரை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக மாற்ற ஆண்டவர் தீவிரம் கொண்டார். ஆகவே கடந்து போன நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் வந்த எல்லா விதமான தோல்வி, நிந்தை, அவமானம், அது நிமித்தமாக வந்த மனக்காயத்தை கர்த்தர் மறக்க பண்ணி புது மனுஷனாய் உருவாக்கி புதிய திட்டத்துக்குள்ளாக உங்களை நடத்துகிறார். ஆகவே நீங்கள் சந்தோஷமாக இருங்கள். உங்கள் துக்கங்கள் மறக்கப்பட்டு விட்டது. நீங்கள் ஒரு புதிய மனுஷனாய் வாழப்போகிறீங்க. கவலைப்படாதீர்கள். நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. எங்கள் வாழ்விலே நாங்கள் கடந்து போன நாட்களிலே எங்களுக்கு வந்த பல விரும்பத்தகாத நிகழ்வுகள் எல்லாவற்றிலிருந்தும் எங்களுக்கு ஒரு மறதியை, விடுதலையை கொடுத்து புது மனுஷனாய் வாழ வைத்து நீங்கள் எங்கள் மேலே வச்சிருக்கிற திட்டத்துக்கு நேராக எங்களை வழிநடத்துகிறீர். நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்விலும் அப்படிப்பட்ட துக்கங்கள் மறைவதாக, புதிய திட்டங்கள் பிரகாசிக்கட்டும், எழும்பட்டும், ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் வாழட்டும். ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.